இங்க இங்க டாக் இப்போ இன்னும் இத்தனை டாக் மிஸ் ஆகுது. எவனோ தூக்கிட்டு போயிருக்காங்க. இத்தனை டாக்ஸ் மிஸ் ஆகுது பாருங்களேன். பாருங்க இந்த இடத்துக்கு எப்படி ஆட்டம் காட்டுறீங்க பாருங்களேன். எல்லாமே ஒவ்வொரு எலும்பு பீஸ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நாய் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம தூக்கிட்டு போவோம். ஐயோ மாட்டிக்கிட்டேன். திரும்பி அதுக்கிட்டே வந்து மாட்டுறேங்க. ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின் சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். ஸ்டீல் அ போன் அப்படின்றது தான் இந்த கேமோட பேரு. ஆக்சுவலா நிறைய குட்டி குட்டி டாக்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு தெரியாம அதோட எலும்பை தூக்கணும். இது பாருங்க, இப்ப நான் தூக்கவா? தூக்கிட்டேன், எலும்பை தூக்கிட்டேன். ஐயோ அது துரத்துதுங்க. இருங்க துரத்தம் பாருங்க. ஐயோ துரத்துதுங்க. கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு, என்ன கடிச்சிருச்சுங்க. ஓஹோ, அதான் இந்த பிரெயின் டாட் கேம்ல வந்தது பாத்தீங்களா? அந்த கேப்பச்சினோவை வச்சு இந்த டுங் டுங் சகோர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அவனுக்கு தெரியாம அந்த கேப்பச்சினோவை தூக்கிட்டு ஓடுவான் தெரியுமா? அந்த மாதிரி இப்ப இந்த நாய்க்கு தெரியாம எலும்பை தூக்கிட்டு ஓடணும். நிறைய தூரம் ஓடனா பாயிண்ட் கிடைக்கும். நாய் ஏதாவது அந்த வீட்டுல இல்லாம இருந்ததுன்னா தூக்கிடலாம். இருங்க, எல்லா நாயுமே வீட்டுக்கிட்ட தான் இருக்கா? ஆமாங்க, வீட்டுக்கிட்ட தாங்க இருக்கு. இன்னும் இங்க இவ்வளவு நாயை அடைச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி அடைச்சு வச்சாங்க? ஓஹோ, இப்படி கொஞ்சம் நாயை இது பண்ணி கூட வச்சிடலாம் போல. சரி சரி, இங்க ஒரு இருங்க, இதை எடுத்துட்டு ஓடுவோம். துரத்துதா பார்ப்போம். துரத்துதுங்க துரத்துதுங்க துரத்துதுங்க. மாட்டக்கூடாது 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 மாட்டக்கூடாது. மாட்டாம ஓடிக்கிட்டு. ஐயோ கடிச்சிருச்சுங்க கடிச்சிருச்சுங்க. அது எவ்வளவு தூரம் போனாலும் நம்மளை துரத்திட்டு வந்துடுதே. இருங்க, மற்றவங்க எப்படி ஓடுறாங்க பார்ப்போம். அங்கே ஒருத்தன் பாருங்க, இந்த நாய்க்கு பயங்கரமா ஆட்டலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு தூரம் ஆட்டம் காட்டுறாங்க. அவன் பயங்கரமா ஆட்டம் காட்டுறான் அவன். இருங்க, இந்த நாயோட எலும்பை தூக்கிடுவோமா? வா 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 வா. ஐயோ அண்ணா, சே டக்குன்னு மாட்டிக்கிட்டங்க. என்ன பண்றது இதோ. இருங்க இருங்க, இந்த நாய்கிட்ட போயிடுவோமா? நாய்க்குட்டி, நீ அமைதியா இருக்கணும், சரியா? ஓகேவா? ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயோ என்னங்க, நான் டக்கு டக்குன்னு மாட்டிக்கிறேங்க. சி, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? டக்கு 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 மாட்டிக்கிறேனே. இங்கே ஒருத்தன் பாருங்க விழுந்து கிடக்குறான். பாவங்க கடி வாங்கி விழுந்து கிடக்குறாங்க. அவன் பாயிண்ட் எடுக்கலாமா என்ன தெரியல. அவன் பாயிண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ரோப்ளெக்ஸ் காயின் வேணுமா? சரி இருங்க, இந்த போனை தூக்குவோமா? ஐயோ இருங்க, போனை தூக்கியாச்சுங்க. ஐயோ என்ன கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குதுங்க. ஓடும் போது மட்டும் நமக்கு கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது பாருங்க. இப்பதாங்க கண்ட்ரோலுக்கு வருது. ஓகே ஓகே ஓகே, ஓடிக்கிட்டே இரு. எப்ப ஓடிட்டு இருக்கங்க, சூப்பரா ஓடிட்டு இருக்கேன். ஐயோ சந்து புத்தலா இருக்கே, மாட்டிக்கிட்டேனா? ஐயோ இன்னும் வந்து கிடைச்சிருச்சுங்க. பரவாயில்லங்க, ஆனா 102 பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ஓ ரொம்ப தூரம் ஒன்னா ரொம்ப காசுங்க. இது பாருங்க, எலும்பு திரும்பி தூக்கிட்டு வருது பார்த்தீங்களா? அவன் தூக்கிட்டு போன எலும்பை திரும்பி இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருச்சுங்க. அவனே சே, நான் எலும்பே எடுக்கலையா முதல்ல? இருங்க எடுத்துடலாம். எடுத்துட்டேனா? ஒன்ஸ் இருங்க, அந்த முதல்ல கண்ட்ரோல் இல்லாம ஓடுறேங்க. நான் கண்ட்ரோல் இல்லாம ஓடும் போதே மாட்டிக்கிறேன். ஒன்ஸ் கண்ட்ரோல் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப தூரம் ஓடலாங்க. இருங்க, முதல்ல இங்க ஒரு நாய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து வைக்குது. அதோட எலும்பு தூக்கிக்கலாம். அது பாருங்க, இப்பதான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து வச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கிரிப் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்க, நான் ரொம்ப தூரம் ஓடுறேன் பாருங்க. இந்த நாய்க்கு எவ்வளவு நேரம் நான் ஆட்டம் காட்டுறேன் பாருங்க. இந்த வாட்டி ஒரு கிரிப்பு கிடைச்சிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிரிப்பு கிடைக்கலன்னா நம்ம சீக்கிரமா மாட்டிப்போம். இப்போ நான் எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த நாய்க்கு ஆட்டம் காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு நேரம் ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த நாய்க்கு. இந்த வாட்டி நான் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, ஓடு ஓடு. என்னங்க வீடா வச்சிருக்கீங்க? ஐயோ அப்பா, வலி வந்துருச்சு. பின்னாடி தாங்க அது துரத்திட்டு வருது. நாங்கள திருப்புனா அது வரது தெரியும், ஆனா நான் மாட்டிப்பேன். நாங்கெல்லாம் திருத்தம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஏழவிடமா மாட்டிருப்பேன். இந்த வாட்டி நான் ரொம்ப தூரம் ஓடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எளிய காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த காசு வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த வீட்டுக்கு மேலே ஈஸின்னு போட்டிருக்கு. அப்போ இது ஈஸியான ரவுண்டோ? ஈஸியான ரவுண்டே இந்த நாய் இவ்வளோ வேகமாக துரத்துது. கஷ்டமான ரவுண்டாக இருந்தால் எவ்வளோ வேகமாங்க துரத்தும். என் கூடயே ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான் பாருங்க, எகிரி போகிறான். ஓகே ஓகே ஓகே, இன்னும் நாய் நம்ம பின்னாடியே துரத்திட்டு தாங்க இருக்கு. செம்ம டயர்டாக்கிடலாம் அந்த டாகை. வா வா, யாருக்கிட்ட உன்னோட வேலையை காட்டுறேன்? என்கிட்டயே வேலையை காட்டுறியா? என்கிட்டலாம் ஒன்று. ஐயோ ஐயோ, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்க. நல்ல ஐயோ மாட்டிக்கிட்டேனா? மாட்டல தப்பிச்சிட்டேன். எவ்வளோ? ஐயோ 656 பாயிண்ட் கிடைச்சிருச்சுங்க. செம பாயிண்ட்டுங்க. இருங்க, இந்த பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்றது? பாயிண்ட் வச்சு ஏதாவது வாங்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, பிகம் பிக். எல்லாத்துக்கும் ரோப்ளெக்ஸ் காயின் தாங்க இவனுங்க கேட்குறாங்க. என் காசை வச்சு அப்போ என்னதான்டா பண்ணுவீங்க நீங்க? அது பாருங்க,
எல்லாத்துக்கும் ரோப்ளெக்ஸ் காயினை கேட்குறாங்க. அப்போ நம்ம காசு எதுக்குமே யூஸ் ஆகாதா? சரி, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறது எல்லாமே ரோப்ளெக்ஸ் தாங்க. இதே பாவீங்களா? இந்த கேமில் சேர்க்குற காசை வச்சு ஏதாவது பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது பண்ணோன்னா பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ரோப்ளெக்ஸ் காசு ரோப்ளெக்ஸ் காசுன்னு கேட்குறாங்க. ஐயோ என்னங்க, ஏதோ ஒரு சந்தில் இடவிடமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ எப்படி வெளியே போகுது? அதோ நல்ல வேலைங்க, வழி இங்கே தான் இருக்குது. திரும்பி எலும்பை தூக்கிட்டு ஓடலாமா? இந்த நாய் அமைதியாக இருக்குது. இருங்க, எலும்பை தூக்கினா மட்டும் கோவம் வந்துடும் பாருங்க. இதுக்கு இது பாருங்க, கோவம் வந்துருச்சா, என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சா? அவள் தான் மாட்டிக்கிட்டேங்க. 27 பாயிண்ட் தாங்க இந்த வாட்டி எடுத்தேன். பாயிண்ட் நிறைய எடுத்து மட்டும் என்ன ஆக போகுது? பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறது? இங்கே ஏதோ பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணலாம்? எதுவும் பண்ண முடியலங்க. அந்த பாயிண்ட் அப்புறம் எதுக்கு நம்ம அந்த பாயிண்ட்டை சேர்க்குறோன்னே தெரியலையே. ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக. அந்த பாயிண்ட்டை சேர்த்து நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தன் பயங்கரமாக ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு டாக் இருக்குது பாருங்க. எப்பா சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க அவன். சரி, நம்ம இந்த டாகுக்கு ஆட்டம் காமிக்கலாமா? இது என்ன, இந்த போனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. எங்க இங்கே இருக்க போனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. தூக்கு தூக்கு. கொஞ்சம் தூரம் மட்டும் கிரிப்பு கிடச்சிருச்சுன்னா ஓடிடலாங்க. அவ்வளோதான், கிரிப்பு கிடச்சிருச்சுங்க. இனி எவ்வளோ தூரம்னாலும் நான் ஓடுவேன். வாடா 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 நாய்க்குட்டி, வா நாய்க்குட்டி. ஐயோ, ஓகே ஓகே. ஐயோ கிடச்சிருச்சுங்க. இது என்ன, இது திரும்ப திரும்ப அவுட் ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் ஓடி ஒரு 1000 பாயிண்ட் தொடர்ச்சியாக எடுத்து விடணுங்க. இன்னும் இங்கே டாக் இப்போ இன்னும் இத்தனை டாக் மிஸ் ஆகுது. எவ்வளோ தூக்கிட்டு போயிருக்காங்க, இத்தனை டாக்ஸ் மிஸ் ஆகுது பாருங்களேன். பாருங்க, ஒருத்தன் இந்த இடத்துக்கு எப்படி ஆட்டம் காட்டுறீங்க பாருங்களேன். எப்பா எல்லாமே ஒவ்வொரு எலும்பு பீஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நாய் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும், நம்ம தூக்கிட்டு போவோம். ஐயோ மாட்டிக்கிட்டேன். திரும்பி அதுக்கிட்டே வந்து மாட்டுறாங்க. அது அந்த அந்த எலும்பை தூக்கணும்னா கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலுக்கு வருது. இருங்க, முதல்ல எங்கேயாவது ஒரு டாகை பார்ப்போம். ஓடுற வழி வாசல். இங்கே என்னங்க, இந்த இடம் வித்தியாசமா இருக்கு. அவன் எதையும் சேர்த்து தூக்கிட்டு போறான். என்ன சேர்த்து தூக்கிட்டு போறான்னு தெரியல. ஐயோ அதோட வீட்டு வாசல்லே மாட்டிக்கிறாங்க. அதை பாருங்களேன், தூக்கிட்டு கொஞ்ச தூரமாவது ஓடுறாடே, கொஞ்ச தூரமாவது ஓடுறான். அதோட வீட்டு வாசல்லே மாட்டிக்கிறேன். அது நம்ம அதை எடுத்துட்டோம்னு வைங்களேன், கண்ட்ரோல் கஷ்டமாயிருதுங்க. அது பாருங்க, இது பாருங்க. ஐயோ கண்ட்ரோல் கஷ்டமாயிருது. முதல்ல கொஞ்சம் கிரிப்பு கிடைச்சிருச்சுன்னா ஓடிடலாங்க. இது ரன்னிங் ரேஸ் இடம் மாதிரி இருக்கு. சேர்ல பட்டா ஸ்லோவா ஓடும். ஆடா பாருங்களா, இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? அங்க ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. சூப்பர் சூப்பர். இந்த வாட்டி அந்த இடத்துக்கு போலாம். என்ன இவ்வளோ, இங்க இங்க 2 எலும்பு தூக்கிட்டு போயிருக்காங்க. 3 எலும்பு தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி, இவன் யாருங்க? இவன் ஆளே வித்தியாசமா இருக்காங்க. இருங்க, இவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இவன் யார்? இவன் நிறைய மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டை கழுத்துல கவுத்துன மாதிரி இருக்காங்க. சரி, இந்த நாய்கிட்ட வந்து தூக்கிடலாமா? பவு 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 பவு. தூக்கிட்டேன். இனி ஓடுறதாங்க வேலை. இனி பாருங்க, இந்த வாட்டி ரொம்ப நேரம் நான் மாட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஸ் கோர்ட்டுக்கு போக போறேன். இருங்க, இந்த மண்ணில் படக்கூடாதா? ரைட், மண்ணில் படக்கூடாது. மண்ணில் பட்டா ஸ்லோவாயிடுவோம், மாட்டிப்போம். மண்ணில் படாமல் போயிட்டேன். கரெக்டாக போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் கரெக்டாக போயிடு. மண்ணில் படக்கூடாது, தண்ணியில் படக்கூடாது. இருங்க, ஓகே. மண்ணில் பட்டுட்டேன். ஐயோ கல்லில் படல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலைங்க, தப்பிச்சிட்டேங்க. சூப்பர். இதே மாதிரி. ஐயோ என்னங்க, வலி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்க அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தா நிறைய பாயிண்ட் தராங்கங்க. இப்பதாங்க எனக்கு கேம் புரியுது. நம்ம திருடிட்டு அந்த ரோட்ல போனோம் போலங்க. இருங்க, இந்த வாட்டி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோட்ல ஐயோ என்னங்க மாட்டிக்கிட்டேன். இருங்க, முதல்ல நம்ம அந்த மேப்பை எப்படி இருக்குன்னு தெளிவா பாத்துருவோம். அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல இந்த மேப் எப்படி இருக்கு, எங்கதான் நம்ம போகணும், என்னதான் டாஸ்க்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இது பாருங்க, இந்த ரேஸ் நடக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களாங்க, அந்த முனைக்கு போனோங்க. அதுதான் விஷயம். இருங்க, தூக்கிட்டுமா? ரைட்டு, ஓடு. அந்த மண்ணில் பட்டக்கூடாது. மண்ணில் படாம ஓடு. ஐயோ இங்க செடியில மாட்டிக்கிட்டேங்க. என்னது இது? ரொம்ப தூரம் ஓடி எப்படியாவது ஒரு எலும்பியாவது அங்க கொண்டு போய் வச்சிடலான்னு பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. அங்க போன வாட்டி நான் ரேஸை முடிக்கும் போது ஏதோ காமிச்சதுங்க. என்னன்னு தெரியல. யாருமே இருங்க. கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரா. கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாட்டி ரொம்ப தூரம் போவான்னு நினைக்கிறேன்.
ஓகே 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 கரெக்டாக போயிட்டுருக்கேங்க, கரெக்டாக போயிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். எதிர ஏதோ மணல் லாரி வந்துடக்கூடாதுங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். எஸ், இந்த இடத்துல வந்தா ஏதோ என்னை பாராட்டுறாங்க. இந்த இடத்துல வந்தா நிறைய பாயிண்ட் கிடைக்குதுங்க. ஓஹோ, அந்த இடத்துக்கு வந்தா 720 பாயிண்ட் கிடைக்குது. ரைட் 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 ரைட், எனக்கு புரியுதுங்க. ஆனா அந்த பாயிண்ட் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? பாயிண்ட் கிடைச்சா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. பாயிண்ட் கிடைச்சி 3000 பாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த 3000 பாயிண்ட் வச்சு நான் என்னதான் பண்றது? இப்ப சேவ் டாகன் கொடுத்தா என்ன ஆகும்? இல்ல, அதுக்கும் 5 ரோப்ளெக்ஸ் காயினை தானி கேட்குறீங்க. என்னங்க இது எல்லாத்துக்கும்? இப்ப இந்த இதை வச்சு நான் என்ன பண்றது? இவ்வளவு பாயிண்ட் சேர்த்திருக்கேனே, இதை வச்சு என்ன பண்றது? இது பாருங்க. ஓஹோ, இது என்னடான்னு தெரியலையே. இது வேற கேம் கூட நம்மளை கொண்டு போயிடும்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துக்கு போக வேணாம், நம்ம கேம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். எல்லாருமே இப்படி எலும்பு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்களா? இந்த எலும்பு என்னங்க வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? மஞ்சள் கலர்ல இருக்குங்க இந்த எலும்பு. மத்த எலும்பு மாதிரி இல்லைங்க. இது பாருங்க, மத்த எலும்புலாம் எப்படி வெள்ளை கலர்ல இருக்கா, வெள்ளையா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லி எலும்போ. இருங்க, தூக்கிடலாம். தூக்கி தூக்கி ஐயோ, தூக்கிட்டேன் நல்லபடியா தூக்கிட்டேன். மாட்டிடக்கூடாது. ரொம்ப தூரம் ஓடணும், ரொம்ப தூரம் ஓடணும். இந்த கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒன்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டா கொஞ்சம் தூரம் ஓடலாம். அதாங்க இந்த எலும்பை தூக்கிட்டு போனா கொஞ்சம் காசு நிறைய தராங்கங்க. இந்த பாருங்க, அங்க பாருங்க, ஆட்டம் காமிக்கிறாங்க பாருங்க பயங்கரமா. இங்க இருக்கு நாய்க்குட்டி, இங்கேயும் இருக்கு நாய். என்ன அச்சோ, நான் தெரியாத்தனமா எடுத்துட்டேங்க எலும்ப. அங்க பாருங்க, தூக்கிட்டு ஓடுறான் பாருங்க ஒருத்தன், கருப்பு டிஷர்ட். இவன் தூக்கிட்டு ஓடுறத பாக்கலாமா? இருங்க, இப்ப தூக்கிட்டு ஓடுவான் பாருங்க. இன்னும் தூக்கிட்டு வராம அவன் மட்டும் போறான். இந்த எள்ளு எலும்பு தாங்க, இந்த எள்ளு எலும்பு தாங்க தூக்கணும் நம்ம. தூக்கிட்டோம்ல. ஐயோ, மாட்டிக்கிட்டேங்க. இந்த எள்ளு எலும்பு தூக்கினா நிறைய காசு கிடைக்குதுங்க. இன்னும் இப்ப நான் பணப்பைய வச்சிருக்கேங்க. இந்த பணப்பைய என்ன பண்றது தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.